ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அது விட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் கம்பெனி. இதுலேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன பொசிஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் லீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங், அதில் ஒரே ஒரு போஸ்ட் அண்ட் இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவத்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 18 lakhs per annum இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7 to 12 years. அண்ட் அசோசியேட் பொசிஷனுக்கு வந்து ஏஐ ஃப்ரண்டியர் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் அதில் வந்து 2 போஸ்ட் இருக்குது வித் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ். இதோடு பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் 6 to 9 lakhs per annum அது இருக்குது. அசோசியேட் அண்ட் லீகல் பொசிஷனுக்கு உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது, 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ். இதோட பே பார்த்தீங்கன்னா 4.8 to 8 lakhs per annum. அண்ட் கன்சல்டன்ட் அண்ட் ஃபைனான்ஸ் பொசிஷனுக்கு அதுலேயும் உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 9 to 12 lakhs per annum you will get the compensation. அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 23rd March. ஸோ இட் இஸ் ஹை டைம், யூ ஹவ் டு ஹரி அப் டு ஃபில் த அப்ளிகேஷன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ தான். இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் நடக்குது. ஆன் 20 டேட் வில் பி இன்டிமேட்டட் டு யூ. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த 31 March நடக்கும்போது உங்களுக்கு 45 yearsக்குள்ளே இருக்கணும், இல்லைனா 45 years இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட், அதாவது லீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங், அதில் வந்து அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் ரோலுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், அது என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்படி ஒர்க் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரியல் எஸ்டேட், இன்ஜினியரிங் ஒரு அர்பன் பிளானிங் ஆர் எனி ரிலேட்டட் ஃபீல்டில் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வச்சுருக்கணும். அண்ட் எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் ஒரு ரியல் எஸ்டேட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பட் நாட் மேண்டேட்டரி. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கணும், 7 to 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த கீழே இருக்கிற ஃபாலோயிங்கில் ஏதாவது 1 or 2 ஃபீல்ட்ஸில் வந்து 7 to 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐடியல் கேண்டிடேட் ப்ரொஃபைல்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐடி பார்க் டெவலப்பர்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் கன்சல்டிங் ஃபிர்ம்ஸில் இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோஷன் ஏஜென்சிஸில் இருக்கலாம், கார்ப்பரேட் ரியல் எஸ்டேட் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி கம்பெனிஸ். இதில் எதுலையாவது இருந்தீங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்கள வந்து ஒரு ஐடியல் கேண்டிடேட் ப்ரொஃபைல் ஃபார் the above associate vice president role for legal management and marketing ன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தேர் கம்ஸ் அசோசியேட் ஏஐ ஃப்ரண்டியர் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ். இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு அந்த ஒர்க் நேச்சர் பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களோட கோர் ஸ்கில்ஸ் என்னென்னலாம் இருக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரிலேட்டட் இன்ஜினியரிங் டிசிப்ளின். இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வேலைவாய்ப்புன்னு சொல்லலாம். போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ, டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன், இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்களாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது இந்த ஏஐ, டேட்டா சயின்ஸ், இன்னோவேஷன்ஸ் இருக்கிறவங்கள அவங்க வந்து ப்ரிஃபர்டுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 years இருக்கணும். இந்த கீழே இருக்கிற ஏஐ ஒரு டேட்டா சயின்ஸில் டெக்னாலஜி ஒரு இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டார்ட் அப், ரிசர்ச், டிஜிட்டல் மீடியா, கேமிங், இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரிஃபர்டு ப்ரொஃபைல்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அசோசியேட் லீகல் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் ரெண்டுமே இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் டெலிவரபிள்ஸ் பேஸ்ட் அண்ட் ஷெல் பி எய்தர் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம். பார்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து மினிமம் 3 working days ஆகுது இருக்கும். அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎல் ஆர் எல்எல்பி ஆனர்ஸ் இது படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் என்ரோல்மெண்ட் இன் பார் கவுன்சில் வந்து மேண்டட்டரி. எக்ஸ்பீரியன்ஸ் இன் கார்ப்பரேட் ஆர் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் இல்லைனா லீஸ் மேனேஜ்மெண்ட் லாஸ், இதெல்லாம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தேட் கம்ஸ் கன்சல்டன்ட் ஃபைனான்ஸ், இதோட ரோல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒர்க் நேச்சர். அண்ட் இதோட ஸ்கில்ஸ்
அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சிஏ கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஆடிட் ஃபார்ம்லேயோ 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் ஒரு சிஎம்ஏ தான் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு ஆடிட் ஃபார்ம்லேயோ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இன்கேஸ் நீங்கள் சிஏ வந்து படிச்சிருக்கீங்க இன்டர் அண்ட் அட்லீஸ்ட் 5 சிஏ இன்டர் படிச்சிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இன் எனி கம்பெனி ஒரு ஆடிட் ஃபிர்ம். அது அப்புறம் மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நீங்கள் வந்து ஒரு இந்தியனாக இருக்கணும், உங்களுக்கு தமிழ் பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மினிமம் நீங்கள் அது குவாலிஃபிகேஷனாக எடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது. உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அண்ட் உங்களுக்கு எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட் அண்ட் பேசிக் எக்ஸலில் ஒர்க் பண்ணுற நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன் வந்து ஃபார் 1 இயர் ரினியூவபிள் எவ்ரி இயர்ஸ்க்கு வந்து ரினியூவபிள் இருக்கா. 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த பொசிஷன் வந்து அந்த கான்ட்ராக்ட் மாதிரி இதை வந்து ரினியூ பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இது வந்து 1 இயர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. அண்ட் ஃபர்தர் 3 இயர்ஸ்க்கு மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா டாப் பர்ஃபார்மன்ஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த உங்களோட ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் பார்த்து அவங்க வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு அந்த கம்பெனி வந்து முடிவு பண்ணுவாங்க. உங்களோட அசஸ்மெண்ட் அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த சென்னையில் தான் அது நடக்கும். நீங்கள் எல்லா வேலிட் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து இன்டர்வியூ அப்போ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாத பட்சத்தில் உங்களோட கேண்டிடேட்ஸை கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் செக் த அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது. இந்த வெப்சைட்டோட ஐடி நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன். அந்த லாஸ்ட் டேட் 23rd மார்ச்சாக இருக்கிறதுனால அப்ளை as soon as possible. பெஸ்ட் ஆஃப் லக்.